மை டியர் சூப்பர் ஸ்டார் வீட்டு மாப்பிள்ளை ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், மாஸ் ஸ்டார், யூத் ஸ்டார், கேப்டன் ஸ்டார் அண்ட் ஆல் டைம் எவர் கிரீன் ஸ்டார். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் என்னோட ஸ்டாரும் நல்லா இருக்கும். குட் மார்னிங். ரசிகர்கள் எல்லாம் திருட்டு விசையில படம் பார்க்காம தியேட்டர்ல போய் படம் பார்த்தாதான் உங்க தொழில் நல்லபடியா ஓடி அது மூலமா என் தொழிலும் நல்லபடியா நடக்கும். என்னோட உயிர் உங்களுக்கு, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் ரசிக பெருமக்களுக்கு. ஆனா இந்த உடம்பு மட்டும்தான் என்னோடது. வழக்கம் போல உங்க ஆசீர்வாதத்தோட நான் பிசினஸ் பண்ண போறேன். அக்கா அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. எனக்கு வேண்டாம்மா. ப்ளீஸ்க்கா. வேண்டாங்கிறல்ல. என்னக்கா கழுத்துல சிலுவையை போட்டுக்கிட்டு எங்க சிவன் கோயில் மணி சத்தத்துக்கு சாமி கும்பிடுறீங்க? சப்தம்ங்கிறது இறைவனோடது. இங்க அடிச்சா கோவில் மணி, அங்க அடிச்சா தேவாலய மணி. மனசு சுத்தமா இருந்தா எல்லா மதமும் ஒண்ணுதான். வரட்டுமா? ஏடிஎம்னா என்ன மதன்? ஏடிஎம் நாடா ஏமாந்தா திருடுவான் மதன் அர்த்தம். போடா. என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, என் பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டுமா? நீ அக்கவுண்ட் உன் பேர்ல ஓபன் பண்ணு, பட் உன் அக்கவுண்ட நான் க்ளோஸ் பண்ணுவேன். இருடா ஃபர்தர் கலெக்ஷன்ஸ் ஆக வேண்டாமா? ஊட்டில முந்தி மாதிரி இப்ப கிரவுட் இல்லையடா. அங்க ஒரு நியூ ஃபேஸ் வரான், அவன் அமுக்குறேன். ஸ்டாப். ஆஹா, எங்க கொஞ்சம் லெஃப்ட் திரும்புங்க, ரைட்டு, ஸ்கைய பாருங்க, எர்த்த பாருங்க. அடடா சூப்பர், நல்ல ஆல்பம் அடிச்சிருச்சு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸ்ல ஆர்பி சௌத்ரி தான் அதோடைய தயாரிப்பாளர். தமிழ்நாட்டுல பல நல்ல டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தினது அவர்தான். நான் மட்டும் உங்க ஃபேஸ ஒரு போட்டோ எடுத்து அவர்கிட்ட அனுப்பிச்சேன்னு வைங்களேன், அவர் உங்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தி தான் சொந்த பையன் மாதிரி பாத்துக்குவாரு. வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு காது என்ன 2 காதுலயுமே கடுக்கன மாட்டிக்கலாம். அந்த கேமராவை பாஸ் பண்ணு பாக்குறா. யா அடடா, திருட்டு விசிடியா போட்டாலும் சூப்பரா வரும் சார். அதெல்லாம் சரி, இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பண்ண தானே மதன்? என்னோட பேரு எப்படி உங்களுக்கு உனக்கு தெரியும்? உன் பேர் என்ன? உன் வம்சத்தை பத்தியே எனக்கு தெரியும். ஓ, எங்க தாத்தா புலிய சுட்டு கொண்டாரு, அத சொல்றியா? தாத்தாலாம் இல்ல, உன் சித்தப்பா வேலைக்காரையோட ஓடி போனாரு. சரி விடு, பெரிய இடங்கள்ல இதெல்லாம் சகஜமாப்பா. ஆமா, என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறியே, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான்டா மது. எந்த மது? கடையில விக்கிற மதுவா இல்ல காய்ச்சி விக்கிற மதுவா? சின்ன வயசுல வாத்தியார நீங்க பாலியா மாதிரியே இருக்கீங்க சொல்லி ஐஸ் வச்சு பாஸ் ஆனியே, அப்ப பக்கத்துல உட்கார்ந்த மது நான் தான். அந்த மதுவாடா நீயே? அட பாவி, இந்த டெண்டுல்கர் ஹேர் ஸ்டைல ஆளே அடையாளம் தெரியாம ஆயிட்டியடா. ஆமா, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் என்ன என்னது இது? இந்த பழக்கத்தை இன்னும் நீ விடலையா? ஜித்தன்டா நீ. இதுங்களா யாரு? இதெல்லாம் நம்ம கேங் தான்டா, நம்ம கேங் தான். இதோ இருக்கறானே, இவன் தான் கடுகு. இவன் தான் சிலுக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கூல் பெல் அடிச்சு லீவ் விட்டு நம்மள எல்லாம் படம் பார்க்க வச்சு அப்புறமா சஸ்பெண்ட் ஆயிட்டான். இது இவன் தான்டா தெனாலி. அனுராதா படம் பாக்குற அன்னைக்கு ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லி திரைக்கு தீய வச்சு கொட்டாய பத்தி எரிஞ்சதுல இவன் தான். இது இவன் யாருன்னே தெரியல, புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். சும்மா ஒரு பேக் டிராப் வச்சிருக்கேன். சரி, நீ டிஃபன் வாங்கி கொடுத்தீனா நான் சாப்பிட்டுட்டே பேசலாமே? அதுவும் நான் தானா? சரி சரி, அப்ப நாங்க நீங்க எல்லாம் பின்னாடி நம்ம வண்டியில வந்துருங்கடா. நம்மளுக்கு ஏது வண்டி? நடராஜா சர்வீஸ்டா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆமா, நீ எங்க இருந்து வர? லண்டன். லண்டனா? அங்க இருந்தேவா பைக்ல வர்ற? டார்ச்சர் பண்ணாம சும்மா வாடா. எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? ஏதாவது ஜோதிகா கிடைக்குமாட்டா? அண்ணே அத பாருங்க, அப்படியே சிந்து துளானி மாதிரியே இல்ல? இல்லடா, அது சந்துல துளாவு. நீ சந்தா அலைஞ்சிட்டு இருக்கு, அது நமக்கு சரிப்படாது. அண்ணே அங்க பாருங்க, அசின் மாதிரி இல்ல? அது அசின் இல்லடா, பிசின். ஒட்டுச்சுன்னா உடவே விடாது. வேற ஏதாவது வித்தியாசமா நல்லதா ஏமாறுற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நான் யாரு மாதிரி இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நீயா? நயன்தாரா. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? அவுட். சைடு இடியே இப்படி இருக்கேடா. ஏன்டா உயிரை வாங்குற? இப்படி பண்றா? அங்க யாரா ஒருத்தன் பாடியா இருக்கானே, அவன் யாரு? அவன் தான் ஜிம் ஓனர். அவனுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப அவன் தான்டா நம்ம டார்கெட். அவன் ஜிம்மை விட்டு வரமாட்டானே. ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டா வந்துருவான்ல. அது எப்படினே? இப்படி சூடு. என்ன 2-3 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க? சார் நல்லா பாருங்க சார், நான் ஒரு ஆள் தானா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். பெல் இல்ல, வீல் இல்ல, லைட் இல்ல, இத போய் சைக்கிள்னு சொல்லிட்டு இருக்க. இத ஓட்டுறதுக்கு மாசம் ஜிம்முக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுற? மாசம் 250 ரூபா தரேன் சார். 250 ரூபா அறிவு இருக்கா உனக்கு? வருஷத்துக்கு 3000 ரூபா ஆச்சு. அந்த 3000 ரூபாயை வச்சு
கடைக்கு போய் நிஜமாவே ஒரு சைக்கிள் வாங்கி பேய் மந்து வரைக்கும் டெய்லி 2 ஷிஃப்ட் அடிச்சுன்னு வையேன், உடம்பு குறையும், எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, சைக்கிளும் உனக்கு சொந்தமாச்சு. யோசிக்கவே மாட்டியா அதெல்லாம்? என் அறிவு கண்ணையே திறந்துட்டீங்க சார். இப்பவே இந்த ஜிம்மை விட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. இது வரைக்கும் நீ கொடுத்த அமௌண்ட் எல்லாம் ஜிம்முக்காரன் தரமாட்டேன்ட்டானா? போய் ஆளுங்களை கூட்டு வரேன். அது என்னடா இது? ஒரு சௌபாக்கியா வெட்கர் என்று ஒரு மகாலட்சுமி வெட்கர் என்று போட்டி போட்டு வேலை செய்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமி இடுப்புல பழனி படிக்கட்டே வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதை கரைக்கிறதுக்காக தான் இங்க வந்து இந்த பாடுபட்டு இருக்கேன். டைம் வேஸ்ட். உங்க ஆத்துல மாடு இருக்கணும். 1க்கு 2 இருக்கு. அந்த மாட்டாண்ட போய் குத்த வச்சு உட்கார்ந்து அது மடியில செத்த ஜலத்தை அடிச்சு பாலை கறந்து அந்த பாலை காய்ச்சி அத உர குத்தி தயிராக்கி அந்த தயிரை கடைன்னு கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அத காய்ச்சினேன்னா உங்க ஆத்துக்கு நெய் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, தமிழ்நாட்டுக்கு இடுப்பு சிறுத்தை இன்னொரு சிம்ரன் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. அத விட்டு போட்டு காசை கரியாக்கிட்டு இங்க வந்து வெட்டியா வெறி இடுப்பா ஆட்டின்னு இருக்கே மாமி. அதானே இத்தனை நாளா இந்த மரமண்டைக்கு இது தெரியாம போயிடுது. நான் கிளம்புறேன். இத பாருங்க, இனிமே உங்க புண்ணியத்துல இந்த ஜிம் பக்கமே வரமாட்டேன். செத்த இருங்கோ. ஓனர் அண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அவன் கிடக்குறான் குண்ட. நோக்கு பால் வேணும்னா எங்க அதுக்கு வா. வேற யாரும் இங்க இருக்காங்க? இவ்வளவு நடக்குது, ஒருத்தர் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இது அவன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணு. என்ன தம்பி, மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல, அடுத்த மாசம் தான். அதுக்காக தான் உடம்ப ஏத்திக்கிட்டு இருக்கேன். ஏத்தியும் பிரயோஜனம் இல்ல. ஓவரா வெயிட் அடிச்சா ஆன்ம போயிடும்னு டாக்டர் மாத்ருபூதம் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னதா ஞாபகம். பரவாயில்ல, நீ பண்ணுப்பா, நீ பண்ணு. கடைசி டிக்கெட் காலியாடா? யாரா நீ? ஒவ்வொருத்தரும் இந்த ஜிம்ல சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ வந்தா எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பிட்டு இருக்கிறேன். என்ன எத்தனை மாசம் ஜிம் ஓபன் பண்ணி? எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்தை உங்க லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். என்ன சொல்ற? ஏய், இவன் ஷோல்டர் அளவு எடு. எதுக்கு? எடு எடு. 52. சரத்குமார் சாரோட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரத்குமாரா? ஆமா. இந்த கேமரா விடுற. சரத்குமார் சார் என் ஃப்ரெண்டு தான். ஒரு படத்துல அவருடைய அண்ணன் கேரக்டருக்கு பாடி ஒண்ணு தேவைப்படுது, புதுமுகம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்குது. இந்த ஜிம் நடத்துறதே நான் சினிமா நடிக்க ஆசைப்பட்டுதான். அப்படியா? அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். நான் சொன்னா ஓகே ஆயிடும். இதுல உங்களை போட்டோ எடுத்துட்டேன். இதை KS ரவிக்குமார் சாருக்கு அனுப்பணும். கொலம்பியா பிக்சர்ஸ்க்கு அனுப்பி பிரிண்ட் போட்டு அப்புறம் அவருக்கு அனுப்பணும். ஒரு 500 தானா? இல்ல 500 நோட்ல ஒரு 10 அனுப்பி விடுங்களேன். இவ்வளவு தானா? சீக்கிரம் போய் எடுத்து. ஏய், இது யாரா பேர் பாடியா ஊட்டில? மது. மது, ஏய் வாடா. வாங்கிட்டியாடா? ஒழுங்கா இந்த ஜிம்ம மூடிட்ட. ஃபைனான்ஸ் டைட்டா இருந்துச்சுன்னு ஒரு ரீல் விட்டேன். சரி வா, உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரேன். சரி, இப்படி ரீல் விடுறியே, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நம்புறாங்களா? நம்புறாங்களா? அங்க பாருடா. சலக்கு எப்படி தம்பி? சூப்பர். விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு. அடடா, அல்வா துண்டு இடுப்பு, ஓ இடுப்பு. சினிமா மோகம் எப்படி எல்லாம் பண்ணுது பத்தியா? சார் நில்லுங்க சார். அடாடா, இவ்வளவு பேர் தள்ளாடிக்கிட்டு போற இடத்துல நீங்க மட்டும் ஸ்டெடியா வர்றீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சார். இன்னும் மூடியெல்லாம் வந்து விடுது, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காண்டா. இன்னைக்கு நம்ம ட்ரிங்க்ஸ்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுவாரு. நீ போ. வண்டி ஓடிட்டு கண்டு தெரியலையா? வர்றது ஒன் வே, அதுவும் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுற ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் பார்த்து கேள்வியா கேக்குற? சாரி சார், நான் இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்றதா? இங்க கட்டினா 500 ரூபாய், கோர்ட்டுக்கு போனா 1000 ரூபாய். எப்படி வசதி? இங்கே கட்டிடுறேன் சார். இங்கே வா, கொடு. தேங்க்யூ. ஓட்டு. எப்படி? 500 எது வேணாலும் அடிச்சுக்கோ. இங்கேயும் வேலையை காமிச்சிட்டியா? என்ன சார் சாப்பிடுறீங்க? எனக்கு வழக்கம் போல டூப்ளிகேட்டே கொடுத்துரு. சைட் டிஷ் ஆம்லெட் தானே? சைட் டிஷ் ஆஃப் பாயில குப்புற போட்டு அதுல பெப்பர் போட்டு கொடுத்துரு. உனக்கு நீ போ. சரி சார். குடிக்கிறத விட்டியாடா? இந்த லவ் எஃபெக்ட்னாலயா? உன்ன மாதிரி தான்டா பல பேர் லவ் ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவ இவன் அத்து விட்டுட்டு வேற எவன் கூட எஸ்கேப் ஆயிடுவா. அவ போன பிறகு புல்லே அடிச்சுட்டு நடு ரோட்ல வேட்டி விலகிறது தெரியாம விழுந்து கிடப்பானுங்க. இயல்பா இருங்களேன்டா. நீ எப்ப அடிப்ப? ஒன்லி 7 days in a week. 2 ரூபாய் குறையுது கொடுங்க சார். என்னையா 2 ரூபான்னு கேவலமா பிச்சை எடுக்கிறீங்க? மினிமம் 2 கோடி பிச்சை எடுங்கயா. போய் அமிதாப் பச்சன்ட்ட கேளு, கொடுப்பாரு. அங்க இருக்காரு பாரு. அண்ணா மீசக்காரண்ணா, நீங்களா 2 ரூபாய் கொடுங்க. என்னடா தினமும் உங்க பெரிய தொல்லையா போச்சு. போறாங்க போ. ஏன் அதெல்லாம் கேட்டு தொலைக்க மாட்டீங்களா? டேய் போறங்க. ஏன்னா இவன் டார்ச்சர் தாங்கலடா. ஏய், ஏன்டா அவரை பிடிச்சி தள்ளன? சார், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவனும் நல்லா வாழ்ந்தவன் தான். ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சார். அவன் விட்டுட்டு போயிட்டா. அதுல இருந்து இப்படி ஆயிட்டான் சார். வீட்லயும் இவனை சேர்க்கறது இல்ல. பிச்சை எடுப்பான் சார். கட்டிங்க்கு காசு பத்தலன்னா இங்க வந்து கஸ்டமரை தொல்லை பண்ணுவான் சார். சரி போ. சாந்தின்னு பேர் வச்சு என் மன சாந்தியை கெடுத்துட்டேடி.
உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் வா. ஆஃப் பாயில் கேட்டு 1/2 hour ஆகுது, இன்னும் கோழி போடலையா? என்ன திடீர்னு எலி உட்காருங்க. சத்தம் அடிக்குது. டேய் மதன், இவருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. இவருக்கா? ஆமா, ஆஃப் பாயில் சாப்பிடுவீங்களா சார் நீங்க? ஃபுல் பாயில் வாங்க, எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டே பேசலாம். டென்ஷன் ஆகாதீங்கடா. அடடா, இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் பேப்பரே படிக்கலடா. என்னடா மெயின் நியூஸ்? நம்பிக்கை துரோகி வெட்டி கொலை. சாரு குமரேசன் தானே? சாதாரண குமரேசன் இல்லடா, குனிஞ்சு கொடுத்த குமரேசன். ஏன் குனிஞ்சிங்க? ஏன் கொடுத்தீங்க? ஏண்டா என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன குனிய வச்சு குத்திட்டல. டேய், அந்த கேமராவை எடுங்கடா சீக்கிரம் எடுத்து. அப்படியே இந்த ஆங்கிள்ல பாக்கும்போது பாக்கியராஜ் சார் மாதிரியே இருக்கீங்க. பாக்கியராஜ் மாதிரியா? ஆமா சார். ஓகே ஓகே, உன் லெவல்ல இறங்கி வந்து ஒரு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். ஒரு ஊர்ல ஏமாத்திரம் ஒருத்தர் இருந்தானா. அவன் எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கிட்டு சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தானா. டேய் எங்கடா போற? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது நீங்க கார்த்திக் மாதிரியே இருக்கீங்க சார். ஆமா சார். இரு வரேன். என்ன எடுக்கிறீங்க? தொப்பி வச்ச உடனே அப்படியே கார்த்திக் சார். இது தொப்பி இல்லடா, நீ எனக்கு வச்ச குல்லா. ஏமாந்தவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் ஒரு நாள் மாட்டிக்குவான். ஹலோ பஸ், இந்த ஊட்டியில வெங்காயம் வைக்கிறவன் உருளைக்கிழங்கு வைக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் ஏமாத்தின? சொல்லுமா. டெலிவரி சூப்பர் மாடுலேஷன், டைலாக் நல்லா இருக்கு சார். கார்த்திக் டைலாக் மட்டும் இல்ல, ஃபைட்டும் நல்லா பண்ணுவார். ஃபைட் இத கேட்ட உடனே எனக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. என்னது? நான் உன்னை போட்டு அடிப்பேனா? இல்ல இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது அப்படியே கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே இருக்கீங்க சார். சேதுபதி ஐபிஎஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சேது மாதிரி நடுரோட்ல அலைய விட்டுட்டியாடா? தீவாஸ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவர் சந்திரமுகில பிஸி ஆயிட்டாரு. சேதுபதி எப்ப வந்துச்சு, சந்திரமுகி எப்படா வந்துச்சு? என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் வாங்கியிருக்க. 7000 ரூபாய்க்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமாடா உனக்கு? எவ்வளவு சார்? அது தெரிஞ்சா நான் ஏன்டா வாங்கிட்ட கேக்குறேன்? நல்லா கேட்டுக்க. சரி சார். ஜனவரியில நீ என்கிட்ட வாங்கின பணம் 3000 ரூபாய். அதே மாதிரி பிப்ரவரியில 3000 ரூபாய் வாங்கியிருக்க. ஏப்ரல் மாசம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு என்ன ஏப்ரல் ஃபுல் ஆக்கலாம்னு பாக்குறியா? ஏன்டா ஃப்ராட். இப்ப இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போற? மத்தவங்களுக்கு பதில் சொல்றனோ இல்ல, உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னன்னு சார், நீங்க ஒரு நடிகரே இல்ல சார். அட பாவி, இத முன்னாலேயே சொல்லிருந்தா எனக்கு 7000 ரூபாய் மிச்சமா இருக்கும்லடா. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல? பல நடிகர்களை உருவாக்குற முகம் சார் இது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார். நீங்க ஒரு டைரக்டர் ஆக வேண்டியவர் சார், ஒரு பாரதி ராஜா மாதிரி சார். யூ மீன் எண்ணினிய தமிழ் மக்கள்? அதேதான் சார், அதேதான். கிராமத்து தெருக்களில் பள்ளிக்கூடம் படித்த இந்த பாரதி ராஜா என்னுடைய படங்கள்ல எப்பவுமே கிளைமாக்ஸ்ல தான் போலீஸ் இருக்கும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கே கிளைமாக்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? கம் இன் போலீஸ் ப்ளீஸ். அரெஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் நான்சென்ஸ். சார் அவங்கடா. வணக்கம் சௌத்ரி சார். அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. உன் பேர் என்னடா? மதன்கிற நம்ம பேரை சொல்ல வேண்டாம், மது பேரை சொல்லிடுவோம். உன் பேரை சொல்ல ஏன்டா இவ்வளவு யோசனை? சார் யோசிக்கல சார், நான் ரொம்ப வெக்கப்படுறேன் சார். ஏன்னா எங்க அப்பா சாராய கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா பக்கத்துல சால்னா கடை போட்டிருந்தாங்க சார். அப்ப 2 பேருக்குள்ள பிக்கப் ஆகி அந்த செட்டப்ல பிறந்தவன் தான் சார் நான். சாராய ஞாபகத்துல மதுன்னு பேர் வச்சாங்க சார். என் தம்பி பேர் கூட சல்பேட்டா சார். சினிமா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க? ஏமாத்தல சார், நான் ஏமாத்தல. உண்மையிலே என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார். அது காஷ்மீர்ல நடக்குது சார். எடுத்து தொலைக்க வேண்டியதுனடா. முடியலையே சார், அங்கதான் இந்த ஷூட்டிங் நடக்குதே. அதனால இந்த ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இடத்த மாத்தி தொலைக்க வேண்டியதுனடா. இடத்த மாத்திரம் சார். அமெரிக்காவுல ட்ரேட் சென்டர் முன்னாடி கேமரா வச்சு எடுக்க எல்லா பிளானும் பண்ணிட்டேன். அந்த நேரம் பார்த்து பிளேட்டை கூடாது இடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க சார். ஐயோ, அப்படியே அன்னியன் பிரகாஷ் ராஜ் மாதிரியே நடிக்கிறீங்களே சார். பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உங்களுக்கு. நோவா உள்ள போடுங்க. நான் உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு போன் கால் பண்ணிக்கிறேன் சார், வித் யுவர் பெர்மிஷன். அதுக்கு ரூல்ஸ் பெர்மிட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, நடிகர் சூர்யாவா? ஏன்னா உன் ஃப்ரெண்ட் தான்ப்பா பேசுறேன், டைரக்டர் மது, ஊட்டில இருந்து. ஆமா, நீ காக்க காக்க படம் பண்ணும்போது அப்போ கமிஷனர் விஜயகுமார் சார் உன்னை ரொம்ப பாராட்டினார் இல்லையா? ஆமா, அவருடைய நம்பர் தான் கொஞ்சம் கொடு. குயிக். என்னது? 98. ஆமா ஆமா, அந்த நம்பர் என்கிட்ட இருக்குப்பா. நானே பேசிக்கிறேன், உன்னை நான் அப்புறமா பேசுறேன். ஒரு முக்கியமான மேட்டர். சார் கமிஷனர் விஜயகுமார் சார். சரி சார். அங்கிள் சார், அங்கிள் நான் தான் மது பேசுறேன் அங்கிள். ஆமா, ஒரு சின்ன பிரச்சனைக்காக இங்க வந்தேன். ஏய், ஸ்டேஷன் பேர் என்னையா?
புதுமந்துவா அவரு பேரா ஏதோ வராதராஜன் போட்டிருக்கு. சார் வரதராஜு சார். வரதராஜா. ஆமா கட்டாய் வருது அங்கிள் உங்க வாய்ஸ். ஏய் கிடைக்க மாட்டேங்குது. ஏய் ஜன்னல்கதவை திறந்து விடுங்கடா. சார் நீங்க வெளிய போய் பேசுங்க சார். வீக்கா இருக்குதே. நீங்க வெளிய போய் பேசுங்க சார். டேய் பந்தோபஸ்து போங்கடா கூட. அப்படியே லைன்ல இருங்க. இங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குது. நான் கூடல வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். எங்க சார் போணும்? பெட்ரோல் தீர்ற வரைக்கும் போணும். என்ன சார் சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட். சாரி சார். சார் ஆட்டோல எஸ்கேப் ஆயி போயிட்டா சார். உங்க செல்போன் எடுத்து போயிட்டா சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் வரதராஜன் சாரா? நேத்து வரும்போது உங்க செல்போன் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அதுல பாருங்க ஐ எம் சாரி பை மிஸ்டேக் வெறும் செல்போனை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். சார்ஜரை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நீங்க என்ன பண்றீங்க? உடனடியா ஒரு ஏட்டு மூலமா அந்த சார்ஜரை கொடுத்து விட முடியுமா? என்னது சார்ஜர் கேட்டா லத்தி சார்ஜா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். 60 ரூபா தான் ஒரு சார்ஜர். லோ பேட்டரியா இருக்கு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே பை பை. ஹாய். டேய் உனக்கு ஏதுடா செல்போன்? ஒரு செல்லுக்குள்ள போக வேண்டிய நேரத்துல ஒரு செல்லு கிடைச்சது. அப்படியே நான் எஸ்கேப். ஆஹா வரதராஜன் ஆள் அனுப்பிச்சிட்டார் போல இருக்கு. இனி கமிஷனர் நடராஜே நேரா வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. சமாளிப்போம். நேத்து நைட் ஹாஸ்டல் போனது பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. யார்டா மது? நான் தான். உனக்கு என்ன ரவுடிங்கற நினைப்பா? நேத்து நைட் லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் கல்ட்டா பண்ணிருக்க? சார் நாங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டோம். நேத்து நைட்டு பூரா நாங்க புதுமந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தோம். பெரிய இடத்து பசங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா வேலை? பெரிய இடத்து பசங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றதா இப்ப ஃபேஷன் சார். உங்களை மாதிரி அவரும் நம்ப மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நாங்க கமிஷனர் நடராஜோட ரிலேட்டிவ் தெரிஞ்ச உடனே எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நம்ப சொல்றீங்களா? நீங்க நம்ப வேண்டாம். வேணா ஒண்ணு செய்யுங்க. புதுமந்து இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னாக்க செல்லுவே அடிங்க, அவரே சொல்லுவாரு. என்னடா? ஹலோ இன்ஸ்பெக்டர் வரதராஜங்களா? இன்ஸ்பெக்டர் வரதராஜன் ஸ்பீக்கிங். ஓவர். நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். சொல்லியா? நேத்து நைட்டு உங்க ஸ்டேஷன்ல மதுன்ற பையன் இருந்தானா? மது பையன்லாம் இன்சல்ட்டிங்கா பேசாதீங்கப்பா. பெரிய இடம், கமிஷனர் ரிலேட்டிவ். நான் கூட தெரியாம விசாரிச்சிட்டேன், அப்புறம் விட்டுட்டேன். போகும்போது ஒரு செல்போன் கிஃப்ட் கொடுத்தேன், சார்ஜர் கொடுக்க மறந்துட்டேன். நீ சார்ஜர் கொடுத்துருப்பா ப்ளீஸ். ஓவர். சரி சார் கொடுத்துறேன். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ராங் இன்ஃபர்மேஷன். மன்னிச்சிடுங்க சார். தேங்க் யூ. டேய் என்னடா நடக்குதுங்க? அவர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸே கன்ஃபியூஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் எஸ்கேப் ஆயிக்கிறேன். எங்க போற? ஊட்டிக்காரனுக்கு எஸ்டேட், ஓடி போறவனுக்கு ஆல் ஸ்டேட். வேற ஸ்டேட்ல வேற ஸ்டேட்டஸ்ல நான் உன்னை மீட் பண்றேன். பாய். ஹலோ ஷாருக் கான். தம்பி ஒரு நிமிஷம். இங்க மன்மதன் யாராவது இருக்காங்களா? எனக்கு இங்க யாரும் அப்படி தெரியாது சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்ரீ பல்பானந்த சாமியார் அங்க இருக்காரு, போய் கேளுங்க. மக்களே, அறிவு பல்பு எரியட்டும், அறியாமை பல்பு அணையட்டும். மகளே உன் பிரச்சனை என்ன? சாமி என்ற பணி சரியா நடக்கில்ல. ஆதி சக்தியே, அல்ட்ரா சக்தியே, ஆல்வா எடிசனின் சக்தியே, எனக்குள்ளிருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. கச்சகா கச்சகா. என்ன இது? ஆண்டவன் அலர்ட் பண்றானே. பேபி நீ எங்க இருந்து வர்றது? நான் மும்பைல இருந்து. மும்பைல எந்த ஏரியால இருந்து? இவடையான. ஓ அந்த ஏரியாவா? ஏன் அங்க இருந்து இங்க வந்துட்டேன்? அவட போலீஸ் கடுப்படி ஜாஸ்தி ஆகி என்ற பணி படுத்துருச்சு. அடடா, படுக்கிற தொழிலே படுத்துருச்சுனா ஓடுற தொழில் எப்படிப்பா நடக்கும்? அமைக்குவாசி அமைக்குவாசி. பேபி உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? இட்லி சுட அறியும் சாமி. இட்லி நல்லா சுடுவியா? ஓகே, உன் பிரச்சனை என்னப்பா? டூரிஸ்ட் வேன் வச்சிருக்கேன் சாமி. சவாரி வரல, நஷ்டமாவுது. அப்போ ஒண்ணு பண்ணு, அந்த டூரிஸ்ட் வேன்ல ஒரு 4 ஜன்னல் வை, சைடுல ஒரு கவுண்டர் வை, முன்னாடி 4 டேபிள் சேரை போடு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு தூக்கி சைடுல போடு. இட்லியை கொப்பரைக்குள்ள போடு, வியாபாரம் பிடிக்க சூடு. வா வா. என்னம்மா உன் புருஷன் உடம்புல நிறைய சக்தி இருக்கு போல இருக்கே. எல்லா பல்பும் அட் டைம்ல எரியுது. பிரச்சனையே அதான் சாமி. ஏற்கனவே எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இருந்தாலும் தினம் ஒரே பொட்டு வந்து என்ன தொந்தரவு பண்றாரு. என்னம்மா இது? கவர்மெண்டே உர போடுன்னு சொல்றாங்களேம்மா, நீ அதை வேணாங்கற? ஒரேனா இந்த உர சாமி. ஓ இந்த உரையா? தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தமா? இனிமே தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்துங்கப்பா. நான் நடத்துறேன் சாமி. ஓகே ஓகே, உன் பிரச்சனைக்கு நான் முடிவு சொல்றேன். உன் புருஷன் டெய்லி வந்து தொல்லை கொடுக்குறான்றே இல்ல,
இனிமே நைட்டு படுக்க போகும்போது 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு 1/2 கிலோ வெங்காயம் ரெண்டையும் போட்டு மிக்சியில போட்டு ஆட்டி அதை எடுத்து வாயில கொஞ்சம் மூஞ்சில கொஞ்சம் போட்டுட்டு படு. உன் புருஷன் மட்டும் இல்ல, இனி உன் தெருவுல எந்த ஆம்பளையுமே உன் பக்கத்திலே வரமாட்டான். உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இமயமலை செல்லும் போது என்னை நீ பார்த்திருக்கலாம். இல்லையே, ஊட்டில பாத்திருக்கனே. அது பைபாஸ் வழியாக செல்லும் போது ஊட்டியும் கிராஸ் ஆயிருக்கலாம், அங்கே நீ என்னை பார்த்திருக்கலாம். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்பீட் ஆயிக்கோ மகனே. இல்ல, எங்க ஊர்ல ஒருத்தன் இருந்தான். எல்லாரும் நடிகர் ஆக்குறேன்னு சொல்லி பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்ப பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. உலகமே ஒரு மெகா சீரியல் அப்பா. அதில் சிரிப்பே கிடையாது, எப்போதும் அழுகைதான். அதில் யாரும் சிரிக்கவும் முடியாது, சீரியலும் முடியாது. நீ வந்த வேலை என்ன? ஒரு நிமிஷம் அப்படியே இரு. கஜங் கஜங். ஆஹா, உனக்கு கிரீன் லைட் அடிக்கிறதப்பா. உன் வாழ்க்கையே பச்சை பசையில இருக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. எதற்காக நீ இங்கு வந்தாயோ அது நிச்சயம் நடைபெறும். நீ செல்ல வேண்டிய இடம் பார்த்தாயா? இந்த பேப்பரில் இருக்கிறது. உன்னை நான் அப்புறமாக சந்திக்கிறேன். கிளம்பு 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 கிளம்பு.